அண்மை செய்தி. சட்டமன்ற கூட்டணி தொடர்பான ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டத்தில் கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சட்டமன்ற கூட்டணி தொடர்பான ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டத்தில் கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள். சுபா, ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவினர் தங்கள் கட்சியினுடைய அமைப்பினுடைய அடுத்த கட்ட ஆலோசனை, எந்த அணிக்கு கூட்டணிக்கு செல்லலாம் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் ஓபிஎஸ் சொந்தமான கைலாசப்பட்டியில் உள்ள பண்ணை வீட்டில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த நகர, ஒன்றிய மற்றும் தேனி மாவட்டத்தில் உள்ள மாநில பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என அனைத்து வரையும் இந்த கூட்டத்தில் எந்த கூட்டணிக்கு செல்லலாம், எந்த கூட்டணிக்கு சென்றால் நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் என்று ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் துவங்கிய நிலையில ஓபிஎஸ் ஒரு கருத்தை சொன்னார். எந்த கூட்டணிக்கு செல்லலாம், யார் யார் என்ன மனதில் விருப்பப்படுகிறாரோ அதனை ஒரு துண்டுச்சீட்டில் எழுதி தங்களிடம் ஒப்படைக்குமாறு கூறினார். இதற்கு நிர்வாகிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஓபிஎஸ் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதனை கட்டுப்படுவோம், தாங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும் என ஒரு பிரிவினரும், இல்ல மற்றொரு பிரிவினர் துண்டுச்சீட்டு எழுதி கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கலாம் என இரு தரப்பினருக்கும் இடையே ஓபிஎஸ் முன்னிலை ஒரு வாக்குவாதம் நடைபெற்றது. இதனை அங்கிருந்த பத்திரிகையாளர் அனைவரும் படம் பிடித்துக் கொண்ட சூழல்ல உடனடியாக அங்கிருந்து பத்திரிகையாளர் அனைவரும் தற்போது வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துல எந்த வகையான முடிவு எடுக்கலாம், எந்த கூட்டணிக்கு செல்லலாம், அந்த கூட்டணியில் சென்றால் தங்களுடைய சுயமரியாதை மற்றும் தங்களுக்கு தேவையான சீட்டு மேலும் உள்ளிட்ட பல்வேறு வெற்றி வாய்ப்புள்ளவை ஆகிய குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் இந்த தேனி மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அவர்கள் கருத்து கேட்கப்பட்டு அந்த கூட்டத்தின் முடிவில் எடுக்கும் முடிவை ஓபிஎஸ் பின்னர் செய்தியாளரும் அறிவிப்பார் என கூறப்பட்டு வருகிறது. தற்போது அந்த ஒரு கட்சியினரிடையே இரு பிரிவினருக்கிடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட சூழல் தான் தற்போது நிறைவு வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.